Seeing the faith they had, Jesus said, "My son, your sins are forgiven." மார்க் 2:5. இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, "மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன" என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, faith in God can move mountains. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் மலையையும் நகர்த்த முடியும். அன்பார்ந்தவர்களே, நெம்புகோல் தத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு பெரிய மலையை கூட அந்த நெம்புகோல் என்கின்ற ஒரு பெரிய கடற்பாறையை வைத்து, ஆன்வில் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இடத்தில் அதற்கு பிடிமானம் வைத்து அதை அழுத்தினால் பெரிய பாறை கூட உருண்டு ஓடும். இது சாதாரண விஞ்ஞானம். ஆக விஞ்ஞானத்தின் வழியாகவே ஒரு பெரிய பாறையை அசைக்க முடியும், உருட்ட முடியும் என்றால், மெய்ஞானத்தால் அதைவிட சிறந்த காரியங்களை செய்ய முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. இல்லை உண்டு எவர் பக்கம் ஆயினும் சொல்லவோ அறியாத தொழும்பன் யான், செல்ல வேறொரு திக்கறியேன் எல்லாம் வல்ல நீ என்னை வாழ்விக்க வேண்டுமே. இல்லை உண்டு எவர் பக்கம் ஆயினும், ஒருத்தர் இல்லைன்றாரு, ஒருத்தர் உண்டுன்றாரு. யார் பக்கம் செல்வது என்று எனக்கு தெரியாது, அறியாத தொழும்பன். இப்ப கூட இந்த வேர்க்கடலையை உரிக்கும் பொழுது அந்த தோலை தொழும்பு என்று சொல்கிறோம் அல்லவா? தொழும்பன் என்றால் வெறும் பதர், எதற்கும் உதவி இல்லாத, உபயோகம் இல்லாத ஒரு பொருள், தொழும்பன். யான் செல்ல வேறொரு திக்கறியேன், எந்த பக்கம் போவது என்று தெரியவில்லை. எல்லாம் வல்ல நீ என்னை வாழ்விக்க வேண்டுமே, எனக்கு வாழ்வை தர வேண்டும். தமிழ் பாடல்களில் எவ்வளவு ஆழத்தை பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் மொழிகளை ஆராய்ச்சி செய்கின்றார்கள். எவைகள் எல்லாம் பழமையான மொழிகள் என்று பார்க்கும் பொழுது தமிழ் மொழியும் அதில் வருகிறது. முன்னணி வரிசையில் லத்தீன், கிரேக்கம் இப்படி போன்ற பெரும் மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாக வருகிறது. ஆழமும் அர்த்தமும் செம்மையும் நிறைந்த செம்மொழி. Some people grin and bear it, others smile and change it. சிலர் துயரத்தை முணுமுணுப்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றனர், மற்றவர் புன்னகையோடு அதை மாற்றுகின்றனர். நாம் எத்தகைய வகையினர்? கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், வேதனை வந்தால், பிரச்சனை வந்தால் அதை நாம் முறுமுறுத்து கொண்டோ அல்லது வேற விதி இல்லை என்று சொல்லிக்கொண்டோ அதை சகித்து கொள்ளுகிறோம். ஆனால் அதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளுவர்கள் எத்தனை பேர்? எனக்கு ஒரு மதர் சுப்பீரியர் தெரியும், மதர் லிட்வீனா என்ற FMM காங்கிரகேஷனில் மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் வகித்தவர்கள், மிகப்பெரிய நிறுவனங்களில் எல்லாம் தலைமை சகோதரியாக இருந்து ஓய்வு பெற்ற நிலையிலே அவர்களுக்கு கேன்சர், மார்பக புற்றுநோய் தினம் தினம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு வருகிறது. அதனால் ஏற்படுகின்ற வலி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த வலியை அவர் ஒரு பொழுதும் முகத்தில் காட்டியதும் இல்லை, பிறரிடம் சொல்லி அனுதாபத்தை பெற யாசித்தவரும் அல்ல. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். யார் வந்து சந்தித்தாலும் அவர்களோடு முகமலர்ந்து அவர்களோடு பேசி கொண்டிருப்பார், அளவலாய் கொண்டிருப்பார். இவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பதை அவரை நெருக்கமாக அறிந்தவர்கள் மட்டும்தான் தெரிந்திருக்க முடியும், அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் பிறருக்கு அது தெரியாது. இவர் இந்த இரண்டாம் வகையை சார்ந்தவர்கள். புன்னகையோடு தங்களுடைய துயரத்தை
மாற்றிக்கொள்பவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள். அதே போன்று இன்னொரு இளம் பெண் எனக்கு தெரியும், பிரான்சிலிருந்து வந்து தன்னுடைய தங்கைக்கு திருமணத்தை முடித்து அங்கே இங்கே ஓடி பல வேலைகளை எல்லாம் திருமணத்துக்கு செய்து அதற்கும் ஒரு 2-3 பிள்ளைகள், எல்லாம் கைப்பிள்ளைகள், அவைகளையும் பார்த்து கொண்டு இறுதியிலே அவர் விடைபெறும் பொழுது என்னை சந்தித்து எனக்காக ஜெபியுங்கள், எனக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஜெபியுங்கள். அம்மா உன்னை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே, நல்லா புன்முருள் பூத்து கொண்டு இருக்கிறாய், எல்லோரும் சகஜமாக பழகி கொண்டு இருக்கிறாய். உண்மைதான். ஆனால் எனக்கு இருக்கின்ற வேதனை, என்னுடைய கணவன் முழு நேர குடிகாரன், தான் செய்வது என்னதென்று தெரியாமல் பிள்ளைகளை கூட வாதிப்பவன், தான் எடுத்த வாந்தியை கோப்பையிலே பிடித்து பிள்ளைகளை குடிக்கச் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரன். அவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது முடியாது என்று இப்பொழுது விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை சொல்ல சொல்ல எனக்கு கண்கள் வியந்து போயின, வியப்பால் விரிவடைந்தன. இவ்வளவு துன்பங்களையும் மனதில் வைத்து கொண்டு தாங்கிக் கொண்டு எப்படி இந்த பெண்ணால் சகஜமாக பழக முடிகிறது, எல்லோரோடும் சிரித்து இருக்கின்ற சூழ்நிலையிலே தன்னை உட்படுத்தி கொள்ள முடிகிறது. ஒரு தலைவலி ஏதாவது காய்ச்சல் வந்தால் என்ன செய்கிறோம்? ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம். எங்கேயாவது படுத்தா தேவையான்னு சொல்லி ஒருவேளை படுத்தாலும் படுத்து விடுகிறோம். மற்ற காரியங்களில் ஈடுபட நம்மால் முடியாது. அந்த வேதனையோ அல்லது அதனுடைய கஷ்டமோ நம்மை உபத்திரப்படுத்துவதினால். ஆனால் இவைகளின் மத்தியிலும் செயல்படுபவர்கள் வீரர்கள், உண்மையான உறுதி படைத்தவர்கள். அப்படிப்பட்ட உறுதி நமக்கு வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. டுடே God does nothing without human cooperation. If God works a miracle today, it is done through man. இன்று மனித ஒத்துழைப்பின்றி இறைவன் எதையும் செய்வதில்லை. இன்று இறைவன் ஓர் அற்புதம் புரிகிறார் என்றால் அது மனிதன் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது. ஆகவே மனிதன் இறை அருளோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய வல்லமை வெளிப்படுமே தவிர இறைவன் தன்னை நிர்பந்திப்பவர் அல்ல, கட்டாயப்படுத்துபவர் அல்ல. இந்த 4 பேருக்கு நன்றி என்று கவியரசு கண்ணதாசன் கூறுவார். யாருக்கு? இறந்த பிறகு தன்னுடைய இறந்த உடலை தூக்கி கொண்டு போய் நல்ல அடக்கம் அல்லது நல்ல இறுதி பயணம், அது எரியூட்டுதலோ அல்லது கல்லறையில் புதைத்தலோ எப்படி செய்தாலும் அந்த 4 பேருக்கு நன்றி, என்னுடைய உடலுக்கு செய்கின்ற மரியாதை இறந்த பிறகு என்று சொல்வார். இந்த நற்செய்தியிலே ஆள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை சுமந்து கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசுவிடம் செல்வதற்கு வழியில்லை, காத்திருக்க முடியவில்லை என்று அவர்கள் போகவில்லை. முடியாது, ஒரே கூட்டம். நம்ம அநேகர் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அநேகர் ஒரு நிமிடம் கூட காத்திருக்க விரும்பாதவர்கள். பங்குதந்தையினுடைய அனுபவம் நிறைய உண்டு. ஒரு நிமிடம் கூட காத்திருக்க மாட்டார்கள். அப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா பார்ப்பாங்க, அங்கே நிறைய கூட்டம் இருக்குது, இப்போ முடியாது, பிறகு பார்த்துக்கலாம், போவாங்க, திரும்பி வர மாட்டாங்க, வர முடியாது. அல்லது வந்தாங்களா பெல் அடித்து பார்ப்பாங்க. அப்போ தான் நான் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள டாய்லெட்டுக்கு போயிருப்பேன். பெல் அடிப்பாங்க. ஓ, பங்குசாமியார் தூங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட தாமதிப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்பது கிடையாது நம் மக்களுக்கு, அநேகருக்கு. அல்லது மறுபடியும் முயற்சி செய்வோம் என்பதும் கிடையாது. அவ்வளோதான், அது போச்சுன்னா போச்சு தான், திருப்பி மறுவாய்ப்பு. இந்த 4 பேரை பாருங்கள். நிறைய கூட்டம், இயேசுவிடம் கிட்ட நெருங்க முடியவில்லை. போயா வேற வேலை இல்லை, யாரே போக முடியல, உன்னை எப்படியா தூக்கிட்டு போறது என்று ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் விடவில்லை. ஒருவேளை அந்த வீட்டாரை இவர்களுக்கு தெரிந்திருக்க கூடும். ஆகவே பரவாயில்லை, மாற்று வழி ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி கூரை மீது ஏறி அந்த பாலஸ்தீனத்தில் ஒரு தட்ட கூரை போடுவது உண்டு. அது மேலே சும்மா சேறு பூசி வச்சிருப்பாங்க, காற்றுல பறக்காம இருக்கிறது. ஆகவே அவற்றை திறந்து திறப்பு உண்டாக்கி
மேலிருந்து அவரை இயேசுவின் முன்னால் இறக்குகிறார்கள். அதுதான் உறுதியான விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்துதான் இயேசு அந்த படுக்கையில் இருப்பவனுக்கு அவர் அந்த புதுமையை செய்கிறார். புதுமையை செய்யும் பொழுது நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று இவைகளுக்கு எது காரணமோ அந்த பாவத்தை ஓட்டுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னதும் அந்த முடக்கி கிடந்தவன் எழுந்து நடக்கின்றானே என்ற ஆச்சரியம் மேலிடவில்லை. இவன் எப்படி கடவுளுக்கு சமமாக தன்னை கருதி பாவங்களை மன்னிக்க தக்க இவன் யார் என்பதுதான் அவர்களுக்கு மேலோட்டமான ஒரு காரியமாக இருந்தது. அது மனுஷனுக்கே இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. கடந்ததெல்லாம் மறந்து போயிடும். எது இப்போ இருக்குதோ அப்பதான். ஆக வெள்ளம் என்ற 4 எழுத்து கமல் என்ற 3 எழுத்தால் மறந்து போனது. கமல் என்ற 3 எழுத்து பீப் சாங் என்ற 2 எழுத்தால் மறந்து போனது. பீப் சாங் என்ற எழுத்து தூ என்ற ஒரே எழுத்தால் மறந்து போனது என்பது ஒரு பத்திரிகையிலே வெளிவந்த துணுக்கு. அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஏதோ அதுதான். இப்போ அதுவும் மறந்து போச்சு. இப்போ என்ன, அந்த காளை அடக்குதல், இந்த பிரச்சனை எங்கே பார்த்தாலும் வீடு எல்லாம் மறந்து போச்சு, பழசெல்லாம். இப்பொழுது இந்த காளை அடக்குதல், பொங்கல் வருகிறது, மஞ்சு விரட்டு, இந்த காளை அடக்குதல் அப்படி என்றால் என்னவென்றே தெரியாமல் நீதிபதிகள் இப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏகப்பட்ட புகார்கள். கடந்தவர்கள் எல்லாம் மறந்து போயின. கன்வீனியன்ட்லி ஃபர்காட்டன் என்பதை போல. ஆக இயேசு செய்த புதுமை ஒன்றுமில்லை. இவன் யார் பாவங்களை மன்னிப்பது? அதுதான் தலை தூக்கி நிற்கிறது. ஆக இயேசு வல்லமையானவர், செயல்படக்கூடியவர். ஆகவே இந்த பாவத்தை ஓட்டுவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை காட்டுவதற்காக மறுபடியும் அவர் விளக்கி கூறுகிறார். வெறுமனே கட்டிலை தூக்கி கொண்டு செல் என்பது அல்லது பாவங்களை மன்னித்தல், அதைவிட மிக மிக கனாகனத்தை கொண்ட பாவத்தை மன்னிப்பது எது எளிது? கட்டிலை தூக்கி கொண்டு போ, சாதாரணமாக கண்ணில் பார்க்க முடியும். இந்த பாவங்களை மன்னித்தல் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அது ஆன்மீகத்தை சார்ந்தது, உள்ளார்ந்த உள்ளத்தை சார்ந்தது. அதை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே எது மிக மிக அதிகமோ, அதிக வல்லமையோ அதை ஆண்டவர் செய்கிறார். இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். ஆகவே அவரிடம் நாம் நாடி தேடி வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன. நம் உடல் நல கோளாறுகள் குணமடைகின்றன. நாம் நலம் பெறுகிறோம். பிரச்சனைகள் தீருகின்றன. ஆண்டவரிடம் வாருங்கள், வந்து அவருடைய ஆசிரை பெறுங்கள். அவருடைய இந்த கதிர்வீச்சினால் பல வகையான நோய் நொடிகள் குணமாகின்றன. நமக்கு மட்டுமல்ல, யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்காகவும், அருகில் இருந்தாலும் சரி, தொலை தூரத்தில் இருந்தாலும் சரி, உள்நாடோ வெளிநாடோ எங்கு இருந்தாலும் வல்லமையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோர் ஏராளம். தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி, இணையங்கள் இப்படி வழியாக செபித்துக் கொண்டிருக்கிற மக்கள், படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு கையிலே சிறிய அலைபேசியின் வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் ஏராளம். இவர்கள் வழியாக, இவர்களுக்கு இந்த சாதனங்கள் வழியாக வல்லமையான ஆண்டவர் தன்னுடைய அருளை நிறைவாக பொழிகின்றார். அவற்றுக்கு நன்றி பாராட்டுவோம். அந்த விசுவாசத்தை பிறருக்கும் கொடுப்போம். இறை இரக்கத்தின் ஆண்டு, அந்த இரக்கத்தை இன்னும் நிறைய பேர் பெறுவதற்கு நாம் கருவிகளாக செயல்படுவோம். ஜெபம். God our Father, thank you for so loving the world as to send your only Son to be our Savior. Increase in us daily our faith in His power to forgive and save us. அன்பு தந்தையே இறைவா, உமது ஒரே மகனை எமது மீட்பராக அனுப்பும் அளவுக்கு இவ்வுலகை அன்பு செய்தமைக்கு நன்றி. எங்களை மன்னித்து காக்க வல்லவரில் கொண்டுள்ள நம்பிக்கையை நாளும் எங்களில் மிகுதியாக்கும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக.
உம்முடைய வல்லமையான அருள் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வீசி நாங்கள் உம்முடைய அருளை நிறைவாக பெறுவோமாக. இதனால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும், எங்களிடம் இருக்கக்கூடிய தீமைகள் விலகவும், இன்னும் தீவினைகள் சுட்டு எரிக்கப்படவும் நாங்கள் நலம் பெற உம்மை இறைஞ்சுகிறோம். எங்கள் அனைவருக்கும் ஒரு அருளையும் ஆசிரையும் நிறைவாக தாரும். இன்று எங்கள் தமிழகம் பொங்கல் விழாவை, நன்றி விழாவை கொண்டாடுகிறது. சோகமான கீறலுடன் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. தண்ணீரினால், வெள்ளத்தினால் உடைமைகளை எல்லாம் இழந்து நிற்கின்ற மக்கள் ஒருபுறம், இன்னும் பல வகையான பிரச்சனைகளினால் சூழப்பட்டிருப்பவர்கள் இன்னொரு புறம். ஆக இவைகளின் மத்தியில இந்த விழாக்கள் வடுக்களாக இருந்து கொடுக்கின்ற வேதனையை தாங்கிக் கொண்டு, அதே சமயத்தில் புன்முறுவலோடு இந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தோம். வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு, வெற்றி தோல்வி, லாபம் நட்டம் என்று வரக்கூடியவர்கள் உண்டு என்பதை உணர்ந்து எம்மை காத்தமைக்காக நன்றி, எமக்கு பாடம் புகட்டியதற்காக நன்றி, எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பித்ததற்காக நன்றி. இவைகளை நாங்கள் இந்த இறை இரக்கத்தின் ஆண்டிலே செயல்படுவதற்கு வேண்டும் மன உறுதியையும் மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தந்து ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.